100 பேர் இல்லை 1000 பேரை நம்மளை நோக்கி வரட்டும். தலைவன்கிற எப்படி தெரியுமா இருக்கணும், ஏய் நில்றா அப்படின்னு நிக்கணும். நாமத்தை போட்டு உட்காந்துட்டு ஒரு பிஜேபி சப்போர்ட் பண்ணாம ஏன்டா திமுக காரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாவே அப்பவே புரிஞ்சுக்கணும். படிச்சுட்டு நீதிபதியா வந்தவங்களெல்லாம் பணத்துக்கும் இது கட்சிக்காரனுக்கும் அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த சட்டம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கா. அதுல அவன்லாம் அமைச்சரா ஒரு அளவுக்கு நம்ம அவனெல்லாம் ஓட்டு போட்டு நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம்னா நம்மளோட சமூகத்தோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குது. யாரு விஜயோட பொண்டாட்டி எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, எனக்கு வாழ்வியலுக்கே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கோர்ட்ல போய் நின்று கேட்க வேண்டியது. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நந்தவனம் நந்தகுமார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆர்த்தி மேடம், நல்லா இருக்கிறேன். ஸ்டாலின் சார் தஞ்சாவூர் மாவட்டத்துல திலகர் திடல்ல ஒரு பிரச்சார கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய கோவில் கோபுரம் தெரியும். அந்த கோபுரமே தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு ஃபுல்லா ஒயிட் கலர் ஸ்கிரீன் போட்டு மறைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பயமா நமக்கு பதவி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தஞ்சாவூர் ஓகே, குறிப்பாக தஞ்சாவூரோட பெரிய கோயில் எப்படின்னா, நீங்கள் அந்த கோயிலோட மூல விக்கிரகத்தை கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா நாசமாக போயிடுவீங்க அப்படிங்கிறது ஐதீகமாக பல காலத்துலேருந்தே இருக்குது. பேசிக்காக நான் தஞ்சாவூர்காரன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். நான் பேசிக்காக நான் பிறந்ததெல்லாம் தஞ்சாவூர் அப்படிங்கிற அந்த எத்திக்ஸ்லாம் எனக்கு தெரியும். தஞ்சாவூரோட மூல விக்கிரகத்தை போயிட்டு சிவன் கோயிலை சனி பிடிச்சவன், நான் வாழ்க்கையில் நல்லாவே இல்லாதவன், ஆமாம் மரணத்தின் தருவாயில் நிற்கிறவன், நாளைக்கு சூசைட் பண்ணிக்கலாம்னு நிற்கிறவன், அவன் போய் கும்பிடணும். அவனுங்க நல்லா இருக்கிறவன் கும்பிட்டா நாசமாக போயிடுவான். நாசமாக போனவன் போய் கும்பிட்டா நல்லா இருப்பான். இதுதான் அந்த கோயிலோட ஐதீகம். புரியுதுங்களா? அந்த கோயிலை போய் கையெடுத்து கும்பிட்ட பெரிய பெரிய ஜாம்பவங்க எல்லாருமே செத்து போயிட்டானுங்க. ஆமாம், உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க, கும்பிட்டாங்க, போயிட்டாங்க. அது மாதிரி தலைவர்கள் எல்லாருமே அங்கே வந்தாங்க, கும்பிட்டாங்க, போயிடுவாங்க. அந்த மாதிரி தஞ்சாவூர் அதனால போயிடுவோன்னு பயந்துக்கிட்டு ஸ்க்ரீனை மறைச்சிருங்கடான்ட்டு மறைச்சிட்டாங்களோ? அப்படிதானுங்க. மரணத்தோட பயம் எல்லாருக்குமே இருக்குங்க. எல்லாருக்குமே மரணத்தோட பயம் இருக்கும். இந்த தஞ்சாவூர் இன்ன வரைக்கும் அவ்வளோ பெரிய உலக பிரசித்தி பெற்ற கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில். அந்த ஊரில் என்ன டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இத்தனை வருஷம் அரசியல் பண்ணியிருக்காங்களே, ஏடிஎம்கேலும் திமுக காரணங்களும் 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ அரசியல் பண்ணியிருக்கானுங்கள. மற்ற ஊரோட வளர்ச்சிக்கும் தஞ்சாவூரோட வளர்ச்சிக்கும் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஒரே காரணம், தஞ்சாவூரில் ஏதாவது டெவலப் பண்ணோம்னா நம்ம ஆயுள் போயிடும். இவங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ மக்களோட நிலைமை அப்படியே தான். அவ்வளோதான். எல்லாம் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் தஞ்சாவூரில் நீங்கள் பெரிய டெவலப்மெண்ட்டே இருக்காது. நீங்கள் பாருங்கள், அதாவது நீங்கள் திமுக சைடில் பார்த்தா எஸ்எஸ் பழனிமாணிக்கம்னு இது வரைக்கும் மத்திய அமைச்சராக, இது வரைக்கும் இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அவர் மத்திய அமைச்சராக இருந்துகிட்டு இருக்காரு. 25 வருஷத்துக்கு மேலே 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரா? சரி, அவர் தான் விடுவோம். மாநில அமைச்சு இது எம்எல்ஏ போஸ்டிங்க்கு, எம்பிக்கு தான் அவர் ஒன்றும் பண்ணலை. எம்எல்ஏக்கு நிற்கிற சந்திரசேகராவது ஏதாவது பண்ணியிருக்காரா? சரி, திமுக விட்டுருங்க. அத்தனை வருஷம் இவங்க வாழ்ந்தாங்க, இவங்க இதுனாங்க இல்லை ஏடிஎம்கே காரணங்க, அவனுங்களாவது ஏதாவது அந்த ஊருக்கு பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. காரணம் என்னன்னா, தஞ்சாவூருக்கு பெரிய கோயிலுக்கு பண்ணதுங்க கிடையாது. தஞ்சாவூர் எல்லைக்குள்ளார ஏதாவது நல்லது பண்ணிட்டோம்னா கூட நமக்கு கெட்டது நடந்துடும் அப்படிங்கிற ரொம்ப நம்பிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. அதனால தான் தஞ்சாவூரில் எதுவுமே பண்ணலை. ஸ்டாலின் சாரோட சொத்து மதிப்பு கையிருப்பு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி வேட்புமனு தாக்கல் இருந்துச்சு. இப்போ துர்கா ஸ்டாலின் 32 சவரன் குருவாயூர் கோயிலுக்கு நன்கொடையா கொடுத்துருக்காங்க. இது லிஸ்ட்ல வரலையே, எந்த இடத்துல இருந்து வந்து? நீங்க திமுகவோட சொத்துக்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அவங்க கட்சியில தான் பணத்தை வச்சிருப்பாங்க, தனிப்பட்ட முறையில் பணம் வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க கையிருப்புன்னு பார்த்தா இவர் 10,000 ரூபா வச்சிருந்தாரு. அவங்க துர்கா அம்மா கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா வச்சிருந்தாங்க அப்படின்னு அந்த கணக்கில் இருக்கும். அந்த 40,000 ரூபாங்கிறது இப்போ உங்க வீட்டு கழுவு டப்பாவில் போய் நோண்டினோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 ரூபாயிலேருந்து ஒரு 400 ரூபாயாவது எடுக்கலாம். புரியுதுங்களா? இது பொம்பளைங்களோட இயல்பு. புரியுதுங்களா? அவங்க அவ்வளோ பெரிய வீடு, அந்த வீட்டு கடுவு டப்பாக்குள்ளார ஒரு 40,000 ரூபா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த 40,000 ரூபா நம்மள்கிட்ட 10,000 ரூபா இருந்தாலும் நம்ம பொண்டாட்டிகிட்ட 40,000 ரூபா இருக்குனுங்கிற கொடுத்து வைக்கிற மனப்பான்மை ஐயா மு க ஸ்டாலின்ட்டு இருக்குது. அதே
யாரு? விஜயோட பொண்டாட்டி எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, எனக்கு வாழ்வியலுக்கே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கோர்ட்ல போய் நின்று கேட்க வேண்டியது இருக்குது. பொண்டாட்டியை வச்சுக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? எவ்வளவு பணம் வச்சிருக்குங்கிறது முறை இல்லை. எவ்வளவு வேணுமாலும் பணம் வச்சிருக்கலாம், அதை கொடுக்கணும். புரியுதுங்களா? எங்கேயாவது மிகப்பெரிய பணக்காரன் எங்கேயாவது பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா கொடுத்து பார்த்துருக்கீங்க? 10 ரூபா இல்லை, 1 ரூபா கொடுத்து பார்த்துருக்கீங்க? கார் கண்ணாடி இறக்கி எவனாவது பைசா போட்டது பார்த்துருப்பீங்க? நான் சொல்றதெல்லாம் இந்த கார் கண்ணாடி இறக்குறவன்லாம் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு 10 ரூபா கொடுப்பான், 100 ரூபா கொடுப்பான். ஆமாம், இந்த ஹைலி பெரிய வண்டியெல்லாம் போகுதுல, பிஎம்டபிள்யூலாம், இந்த பிஎம்டபிள்யூ போகிறவன் எங்கேயாவது கார் கண்ணாடி இறக்கி பணம் கொடுத்து பார்த்துருக்கீங்க? பெரிய பணக்காரன் எல்லாமே கஞ்ச பயலுங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பணக்காரன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்களே அவனுங்க தான் 4 பேர் ஹெல்ப் பண்ணுவானுங்க. அவனுங்களும் பணக்காரன் ஆகிட்டோம்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதான் மனநிலை. ஏன்னா போதுங்கிறது வரல. அதாவது கடவுள்கிட்ட போய் எப்போ கேட்போம் அப்படின்னா, நம்மள்கிட்ட இல்லைங்கிறப்ப தான் கடவுள்கிட்ட போய் கேட்குறோம். நமக்கு எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் கடவுள் நமக்கு தேவையில்லை. கடவுளை போய் எவனாவது பார்க்குறான்? எங்கேயோ எங்கேயோ கேட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. கடவுளுக்கு செய்கிறோம் அப்படின்னா, கடவுளுக்கு கொண்டு போய் செய்கிறோம் அப்படின்னா, கடவுளுக்கு செய்கிறோம்னா இப்போ ஒரு கோயிலுக்கு போய் செய்கிறோம். அந்த கோயிலோட காசு யாருக்கு போகுது? அங்கே இருக்கிற பூசாரி எடுத்துகிட்டு போயிடறானா? அங்கே இருக்கிற பூஜை செய்கிற ஐயர் எடுத்துகிட்டு போயிடுறானா? அந்த கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லையா? அந்த காசு யாருக்கு போகுது? கோயிலில் கொண்டு போய் போடுறாங்க, கோயிலில் கொண்டு போய் போடுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி கோயிலில் கொண்டு போய் போடுறதுக்காவது மனநிலை இருக்கு. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, மக்களுக்கு போட தான் மனநிலை இல்லை. இவரை நோக்கி ஓடி வரானுங்க. அந்த சைக்கிளை போட்டுட்டு ஓடி போய் ஏன் வேலையில் ஏறணும்? இவரோட ரசிகர் ஏங்க, மக்கள் கூட்டம். ஒரு தலைவன்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? மக்கள் கூட்டம் 100 பேர் இல்லை 1000 பேரை நம்மளை நோக்கி வரட்டும். தலைவன்கிறவன் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஏய் நில்றா அப்படின்னா நிக்கணும். நில்லுப்பா அப்படின்னா நிக்கணும். அவ்வளவு பேர் அப்படி சுத்தி நிக்கணுங்க. தலைவனுங்கிற நடுப்புற நிக்கணும். அவன் தான் தலைவன். புரியுதுங்களா? ஐயோ இவ்வளவு பேர் வர்றானுங்களா அப்படின்னு ஓடி போய் வேனுக்குள்ளார ஏறுறவன் தலைவன் கிடையாது. அது பயந்து ஓடி போய், உயிருக்கு பயந்து போய், ஐயோ இவன் பிடிச்சி நம்மளை என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான், அது கிடையாது. அப்போ நீ மக்களை நம்பல. நீ மக்களை ஆட்டு மந்த கூட்டம் பாக்குற, நீ மாடா பாக்குற, நீ அவனை மனுஷனா பாக்கல. புரியுதுங்களா? மனுஷன்னா உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும் உன்னால. உன் பேச்சை கேட்பான். அப்ப அவனுங்களை எல்லாம் எப்படி பாக்குற? நீ ஜந்துவா பாக்குற, ஜாம்பியா பாக்குற, அவங்களை எல்லாம் மிருகமா பாக்குற. ஸ்டாலின் சார், உதயநிதி, இபிஎஸ்லாம் இவங்க வரவே மாட்டேங்கிறாங்களே. ஏங்க கூட்டம் கூடாதானங்க? நீங்க கூட்டம் கூடுறத பத்தி தானே பேசுறீங்க. கூட்டமே வரல. ஏங்க கூட்டத்தை வச்சு முடிவு பண்ணாதீங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இல்ல அந்த அளவுக்கு மக்கள் வெறுத்துட்டாங்கன்னு தானே சொல்றாங்க. 2 ஆட்சியும் பார்த்து பார்த்து வெறுத்து போயிட்டு அதனாலதான் கூட்டம் போக மாட்டேங்குது. ஐயோ ஒரு விஷயங்க பேசிக்கா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. காதலிக்கிறப்ப உட்காந்து உருக உருக பக்கத்தில் உட்காந்து மணிக்கணக்காக பேசுவாங்க. நைட்டு ஃபுல் நைட்டாக பேசுவாங்க. சீரியஸாக சொல்கிறேன். கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணுறப்ப அடுத்த நாள் பார்த்தா அப்படியே கையை கோத்துக்கிட்டு தான், கையை கூட இப்படி பிடிச்சிக்கிட்டு போவாங்க. புரியுமா? அப்படியே அப்படியே என்னடா இப்படி போகிறாங்க பார்க்குறவங்க நமக்கே அருவருப்பாக இருக்கும். ட்ரெயின்ல எல்லாம் புதுசாக கல்யாணம் ஆகி சீட்டில் உட்காந்து போகிறப்ப ஒரே ஒரு சீட்டை தனியாகவே விட்டுருவாங்க. ஒரே சீட்டுக்குள்ளார ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே புருஷன் பொண்டாட்டி ஒரு 5 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் புருஷன் எங்கேயோ போயிட்டு இருப்பான், பொண்டாட்டி பின்னால் போயிட்டு இருப்பான். ஒன்று அவன் போயிட்டு இருப்பான், இவன் நாயா பின்னால் போவா. இல்லாட்டினா இவன் போயிட்டு இருப்பான், இவன் நாயா பின்னால் போயிட்டு இருப்பான். 5 வருஷம் வாழ்ந்துங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது சலிச்சு போயிடும். புரியுதுங்களா? அது மாதிரி மக்கள் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சியில் வாழ்ந்து சலிச்சிட்டான், வெறுத்துட்டாங்க. அதான் அந்த வெறுப்பு பாருங்க எப்படி வெறுத்துட்டாங்க அப்படிங்கிறீங்க. வெறுத்து போயிருக்கீங்க. அப்படி என்னதான் நீங்க வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, நல்லது பண்ணல. அதான் நல்லது பண்ணல. எல்லாத்தையும் காப்பீடிக்கிறீங்க. ஒரு ட்ரெஸ் அப்ப காப்பீடிக்கிறீங்க, துண்டை காப்பீடிக்கிறீங்க, மாலையை காப்பீடிக்கிறீங்க. கிளாஸ் இப்போ விஜய் ஸ்டைலா போட்டாரு, அதே மாதிரி உதயநிதி அவர்களும் அதே ஸ்டைல போடுறாரு. எதை தான் காப்பி அடிப்பீங்க? 1-2 பரவாயில்ல, ஒட்டு மொத்தம் அவன் என்ன பண்றான், அவன் எந்த கடையில வாங்குறான்ற போது வந்து இங்க காப்பி அடிக்கிறீங்களே ஏன்? ஏங்க காப்பி அடிக்கிறான்னு இல்லைங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது நம்மளோட ஆரம்பகார கலாச்சார ட்ரெஸ்ஸே வந்து வேட்டி சட்டைம்பாங்க. அதுக்கு முன்னால் பார்த்தா கோவணம் தான். புரியுதுங்களா? இப்போ பேண்ட்டு சட்டை போட்டுட்டு இருக்கோம்.
விஜய் பேண்ட் போட்டிருக்கிறத பார்த்து தான் உதயநிதி ஸ்டாலின் பேண்ட் போட்டாரா? அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்போவே வெள்ளை சட்டை போட்டார். புரியுதுங்களா? அப்போ உதயநிதி ஸ்டாலின் வெள்ளை சட்டை போட்டதை தான் பார்த்து தான் விஜய் வெள்ளை சட்டை போட்டிருக்காரா? விஜய் வெள்ளை சட்டை போட்டு அந்த சாண்டில் கலர் பேண்ட்டை பார்த்து தான் இவர் அதே மாதிரி ஃபாலோ பண்றாரு. அதுதாங்க சொல்கிறேன். இந்த சாண்டில் கலர் பேண்ட்டும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சாண்டல் கலர் பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் நான் அடித்து சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் 15 வருஷத்துக்கு முன்னாலே நான் சொல்கிறேன், இவர் போட்டிருக்காரு. யார்? மு.க. ஸ்டாலின் ஐயா. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோலாம்? அப்போ அவரை பார்த்து தான் விஜய் போட்டாரா? புரியுதுங்களா? இந்த இதெல்லாம் பார்த்து ஒருத்தன் காப்பி அப்படிங்கிற ஒரு சீப்பஸ்ட் கம்பேரிசன். கம்பேரிசனுங்கிறது ஒருத்தனோட செயல்பாடை பார்த்து காப்பி அடித்தான் அப்படின்னு சொல்லணும். இவன் கண்ணாடி போட்டான், அவன் கண்ணாடி போட்டான், இதை பார்த்து அவன் பண்ணாங்கிறது இது கம்பேரிசன் வந்து இது வந்து ஒரு அறிவார்ந்த சமூகத்தோட கம்பேரிசன்னா கிடையாது. அவர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள், இதோட கம்பேரிசனில் ஓட்டு போடுறதுக்கான எதை வச்சு ஓட்டு போடணும் அப்படின்னு. இவனும் கண்ணாடி போட்டான், அதே கண்ணாடி இவனும் போட்டாங்கிறதுக்கு ஓட்டு போடுறதுங்கிறது எந்த விதத்தில் அறிவிச்சிறந்த சமூகமாக நம்ம இருக்கமான்னு எனக்கு தெரியல. அதனால கம்பேரிட் பார்க்கறதுங்கிறது எதை வச்சு பார்க்கணுங்கிறது முதல்ல அதை மக்களுக்கு புரிய வைக்கணும். சவுக்கு சங்கரை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? என்ன காரணம்? அவரை பண்ணணும்னா திமுகவோட ஊழல்லாம் லிஸ்ட் போட்டு சொன்னதுனால அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்றாங்க. அதே மாதிரி மரியாதைஸ் தான் ஆடியோ லீக் பண்ணாரு, அவரையும் அரெஸ்ட் பண்ணலாம்ல, ஏன் பண்ணல? இதுல குண்டர் சட்டம் வேற பாஞ்சிருக்கு சவுக்கு சங்கர் மேல. எதனால? டிஎம்கே அகேன்ஸ்டா பேசுறதுனாலயா? ஒரு விஷயங்க, அதாவது நான் இப்போ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் தப்பு பண்ணலை, ஆனால் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி என்னை தூக்கி உள்ளார வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தப்பு பண்ணலைங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு இருக்குல்ல சட்டம் தானே. புரியுதுங்களா? ஒரு கட்சிக்காரன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால அரசாங்கத்தில் இருக்கிற காவல்துறை வேலை பார்க்குது அப்படின்னா அதுக்கு சட்டமும் உடன்படுது அப்படின்னா எப்போ இந்தியாவில் வந்து காவல்துறையும் நீதிமன்றமும் தவறான வழி நோக்கத்தில் தான் இருக்குதா? அப்போ இங்கே எல்லாருமே வந்து சட்டத்துக்கு புறம்பான நீதி தான் நடந்துக்கிட்டு இருக்குதா? அப்போ இங்கே ஜட்ஜுக்கு பதிலாக நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் தான் வந்து ஒவ்வொரு ஜட்ஜிலையும் ஒவ்வொரு கோர்ட்லேயும் உட்காந்து அவங்க தான் நீதி கொடுக்கணுமா? அப்போ படிச்சுட்டு நீதிபதியாக வந்தவங்களெல்லாம் பணத்துக்கும் இது கட்சிக்காரனுங்களுக்கும் அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ஒரு சட்டம் தன் கடமையை செய்யுதுன்னா இவர்கள் தப்பு பண்ணதுனால தான் அவங்க எடுத்திருப்பாங்க இல்லையா? அப்போ நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும் இல்லையா? அப்போ நிரூபிக்கணும் இல்லையா? அந்த நிரூபிக்கிறதை ஏன் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்க? அதை பண்ண வேண்டியதானே? அதுக்கான கால சூழல்கள் தான் இருக்கும் இல்லையா? ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தப்பு பண்ணாமல் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் வாரண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்லம்மா. அந்த அரெஸ்ட் வாரண்ட்டுங்கிறது சும்மா ஒருத்தன் ரோட்டில் போகிறவனை கூட்டிகிட்டு போய் உள்ளார வச்சுக்க முடியாது. அதுவும் இவ்வளவு பொதுப்படையான மக்களுக்கு தெரிந்தவர். புரியுதுங்களா? மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் உள்ளார வைக்கணும்னா தகுந்த எஃப்ஐஆர் போடணும். ஒரு எஃப்ஐஆர் போட்டு உள்ளார கூட்டிகிட்டு போய் வைக்கணும். புரியுதுங்களா? அப்போ சட்டம் தன் கடமையை தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரைட்டா? உங்கள் பார்வையில் ரைட்டா? அதே சட்டம் 41 பேர் செத்து போனாங்க. புரியுதுங்களா? ஒரு விஜயை பார்க்கணும், விஜயோட இதுக்கு தான் சொல்லி அந்த கூட்டத்துக்கு வந்தது. புரியுதுங்களா? அங்கே நிர்மல் குமார் தான் குற்றவாளியா? ஒரு நிர்மல் குமார் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ஒரு புசியானந்த் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க மேலாம் போட்டாங்க. விஜய் மேலே ஏன் போடலை? அப்போ இந்த சட்டம் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா? அதில் இங்கே பார்த்தா சவுக்கு சங்கருக்கு சட்டம் வந்து திமுகவுக்கு சாதகமாக பண்ணியிருக்கு அப்படின்னா அதே சட்டம் வந்து விஜயை வந்து விட்டுருக்க, நீ நிரபராதின்னு விட்டுருக்க. அப்ப ஏர் ஷோலையும் தான் போடணும். ஏர் ஷோல 5 பேர் செத்தாங்கல்ல. எது புரியல? ஏர் ஷோல 5 பேர் செத்தாங்கல்ல. ஏர் ஷோல 5 பேர் செத்தது, 5 பேர் செத்ததில் அதையும் போடணும். ஆமாம், ஃப்ளைட் ஓட்டுன அந்த பைலட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பைலட்லாம் நம்ம கூட்டிகிட்டு போய் சீரியஸாக ஒன்னால தாண்டா நீ வந்து ஏரில் பறந்து கட்டினதுலாம் தாண்டா இங்கே கீழே நிற்கிற 5 பேர் செத்து போனான்னு சொல்லி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துடலாம். சீரியஸாக இது வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய நீதிமன்றமே இந்த 5 பேர் செத்ததுக்கு வானத்தில் பறந்த அந்த என்ன சொல்றது அந்த பைலட் மேலே கேஸ் போட்டு உள்ளார தூக்கி வச்சு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். அதான் இதெல்லாம் அறிவாளித்தனமா பேசுறதா இல்ல பைத்தியகாரத்தனமா? அவர் லேட்டா வந்தது எல்லாம் ரீசன் சொன்னாங்க விஜய் மேல. அப்போ இவர் தானே அதை ஏற்பாடு செஞ்சாரு. அப்ப இவர் மேலேயும் தானே கேஸ் போட்டு இவரையும் தானே விசாரணை எல்லாம் பண்ணிருக்கணும். 5 உயிர்னாலும் எல்லாம் 41 உயிருங்கிறதாலும் உயிர் தான், 5 பேர் உயிருங்கிறதாலும் உயிர் தான். அப்ப ரெண்டுத்தையும் ஒன்னா தானே பார்க்கணும். அதான் நானும் சொல்றேன், பார்க்காம விட்டாங்களே.
பார்க்கலையே. அங்கேயும் எஃப்ஐஆர் போடலை. விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளார தூக்கி வச்சுருந்தா, உள்ளார தூக்கி தலைகளை அந்த தலைவா படத்தில் தலைகளை கட்டி அடிக்க வைப்பாங்களே, ஏண்டா லேட்டாக வந்தா ஏண்டா லேட்டாக வந்தான்னு தலைகளை அடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது சீரியஸாக. அதே மாதிரி அந்த பைலட்டுங்க பறந்தவனுங்களை அன்னைக்கே கூப்பிட்டு அடிச்சிருந்தோம்னா சீரியஸா. பைலட் அடிக்கணும், ஏற்பாடு பண்ணவங்க யாரு? ஓ, ஏற்பாடு பண்ணவங்கள. ஓகே, அது மூல காரணம் யாரு? இதுல மூல காரணம் இது லேட்டா வந்ததுன்னு எல்லா மீடியாக்களும் அப்ப அவங்களையும் தூக்கி வச்சு அடிச்சிருக்கலாமே, அடிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் இங்கிட்டு விஜய தலைகளை தூங்க, அங்கிட்டு தாங்க. விஜய்னா ஈஸியா தொட முடியுது, அதை மத்த கட்சிகள்னா தொட முடியல. அதனால ஏன்னு கேட்கறேன். ஏன்னு எனக்கே தெரியலம்மா. ஆமா, அறிவு இல்லாம இருக்காங்க அரசாங்கம். அதுவும் வந்து மத்திய அரசு இருக்கு இல்லையா, மாநிலத்தை என்ன நடந்தாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதுவும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே மத்திய அரசு மூலியமா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம அப்படியே சும்மா இந்த ஆஞ்சநேயர் மலையை பேத்தது மாதிரி தமிழ்நாடு அப்படியே எடுத்து கொண்டு போய் டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா, சீரியஸா சொல்றேன், அன்னைக்கு தான் நமக்கு மோடி எல்லாத்தையும் செய்வார். அது வரைக்கும் செய்ய மாட்டார். ஏன்னா கடைசியா இருக்குது. ஒரு ரூபாய் கூட கொடுக்கல மத்திய அரசு. அதான் மாநில அரசுக்கு ₹1 கூட கொடுக்கல. என்ன வாங்கிட்டீங்க மத்திய அரசுட்ட இருந்து? என்னென்ன வாங்கியிருக்கீங்க ஏதாவது சொல்லுங்களேன், ஒவ்வொன்றா சொல்லுங்களேன். இல்ல கொடுக்கலன்னு சொல்றாங்கல்ல. மத்திய அரசோட ஃபண்டுன்னு, இப்ப மாநில அரசோட ஃபண்டுன்னு இதெல்லாம் சொல்ல முடியும் என்னால. ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 சொல்ல முடியும், புரியுங்களா? அதே மாதிரி மத்திய அரசோட ஃபண்டுன்னு இதெல்லாம் மத்திய அரசுல இருந்து கிடைச்சிட்டு இருக்குன்னு ஒரு 10 ஃபண்டு சொல்லுங்களேன். மத்திய அரசோட ஃபண்டெல்லாம் யாருக்கு தெரியுமா? பணக்காரனுக்கு செட் ஆகிற மாதிரி தான் மத்திய அரசு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஏழைக்கு அவங்க ஒன்றும் ஒரு இதுவும் இல்லை. ஆமாம், இல்லாட்டினா மத்திய அரசுக்கு நான் இந்த நாமத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு பிஜேபி சப்போர்ட் பண்ணாமல் ஏன்டா திமுக காரனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாவே அப்போயே புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு செய்கிறவனுங்க யார்? கடைக்கோடியில் இருக்கிற நம்மளை மாதிரி இல்லாதவனுக்கும் ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா அது திமுக காரனை தான் பார்க்குறான், மத்திய அரசு பார்க்க மாட்டேங்குது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க தான் பண்ண மாட்டேங்கிறாங்களே. தர்மாகோல் அமைச்சர் தெரியுமா சார்? தர்மாகோல் அமைச்சர் செல்லூர் சொல்லுங்க. ஆமாம், அவர் சொல்லியிருக்காரு, பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவர் வந்து அண்ணாமலையோட மறு உருவமா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஸ்டாலின் சார் எந்த உருவமா இருக்காரு? இபிஎஸ் உதயநிதிலாம் எந்த உருவத்துல இருக்காங்க? அதான் தண்ணி ஆவிரா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தர்மாக்கோல் போட்டு மறைச்சவன். ஆமாம், அவன்லாம் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அமைச்சர். அவன்லாம் அமைச்சராக ஒரு அளவுக்கு நம்ம அவனெல்லாம் ஓட்டு போட்டு நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம்னா நம்மளோட சமூகத்தோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குது. ஆமாம், ஒரு முத்துராமலிங்க தேவர் ஐயாவை இவ்வளவு கேவலப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே எவனுமே கேவலப்படுத்த முடியாது. ஒரு முத்துராமலிங்க ஐயா அப்படிங்கிறது, ஐயா வந்து எப்படின்னா, அதாவது அவ்வளோ பெரிய செல்வந்தர். அந்த காலத்தில் அந்த சுதந்திரம் பெற்ற காலத்தில் அத்தனை பேரும் அந்த மாவட்டத்தில் இருக்க அத்தனை பேரும் வறுமையில் இருந்தான். அன்னைக்கு வந்து வெயில் அன்னைக்கு வந்து விவசாயம் கிடையாது, பொய்த்து போச்சு. வானம் பார்த்த பூமியை ஒரு எதுவுமே கிடையாது. வைகை வந்து வறண்டு போன காலங்கள். என்னடா பண்ணுறதுன்னு திண்டாடிட்டு இருக்கிறப்ப இருக்கிற அத்தனை சொத்தையும் விற்று அத்தனை பேர்த்துக்கும் சோறு போட்டார். புரியுதுங்களா? தேவர் ஐயானா மதுரை சமூகத்தில் கடவுளாக வாழ்ந்துட்டு இருக்கிறவர். அந்த கடவுளை ஒரு அண்ணாமலையோட கம்பேரிசன் பண்ணி எந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கான் அப்படிங்கிற அதை கேவலமாக பார்க்குறத விட்டுவிட்டு, அப்போ இவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அப்போ நான் என்ன சொல்கிறது? இல்ல அவர் சொல்லியிருக்காரு. இல்லை அவர் சொல்லியிருக்காருன்னா அவன் அறிவு கட்டவங்க, அவன் ஒரு முட்டாப்பைய, ஒன்றும் தெரியாதவன். ஆமாம், அவனெல்லாம் நம்ம அமைச்சராக்கி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற சமூகமாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவன் சொல்லிட்டான் அப்படின்னா அவன் சொன்னதெல்லாம் வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஒரு தேவர் ஐயா கேவலப்படுத்துறது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறப்ப, தேவர் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு தெரியுமா? அவன் அவரோட மயிருக்கு சமாதானமாக இவனுங்கெல்லாம் இருப்பானுங்களா? வாழ்க்கையை வாழ முடியுமா? ரொம்ப ரொம்ப உணர்ச்சியான விஷயங்க இதெல்லாம். சும்மா விளையாட்டுத்தனமாக கடந்து போகிற விஷயங்கள் கிடையாது. அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து எல்லாம் ஈஸி கிடையாது. ஆமாம், எதோட கம்பேரிசன் பண்ணணும், அதை தூக்கி பிடிச்சி அடுத்த இடத்துல பேசுனா கூட அதெல்லாம் சும்மா என்ன சொல்கிறது, நோ டைலாக்ஸ். இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப முட்டாளாக இருக்குங்களா. அதனால 21ஆம் தேதி சங்கீதா அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன பேசுவாங்கன்றதாவது அது என்னங்க அவங்க ஏங்க அவரு அதாவது ஒரு 25 வருஷம் கூட வாழ்ந்தவங்க. அவங்க ஒரு பையனை பெற்றிருக்காங்க, ஒரு பெண்ணை பெற்றிருக்காங்க. உங்களுக்கு விஜய் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியாது, விஜய் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாது. சும்மா அவரோட ஒரு 20 படத்தை பார்த்தோன்னையும் விஜய் சூப்பர்னு நான் நினச்சிட்டு இருக்கலாம்.
ஒரு நீங்களும் அதே மாதிரி ஒரு என்னை விட அவர் எல்லா படத்தையும் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு 50 படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பியிருக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் நான் விரும்பினேன் அப்படிங்கிறதுனால அவரோட வாழ்க்கையை முழுசாக தெரிஞ்சிருக்குமான்னு நமக்கு தெரியாது. கட்டி வாழ்ந்த அவங்களுக்கே தெரியாது. அவர் கட்டி ஒரு 25 வருஷமாக கூட வாழ்ந்தவங்களாலேயே புரிஞ்சிக்க முடியாமல் பிரிஞ்சு போயிருக்காங்க. அறியப்படாத மனிதர்களாக தான் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் என்ன மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்னு நமக்கே தெரியாது. அது மாதிரி அவங்க என்னவா 21ஆம் தேதி என்னவா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நாளைக்கு இதே மாதிரி பேசுவோமானா கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இருப்போமானே கிடையாது. ஆமாம், வெளியில் போகலாம். என்னடா அரசியல்வாதி எல்லாத்தையுமே இப்படி 19க்கா பேசுகிறேன்னு ஒரு காரை விட்டு ஏற்றிட்டு போயிடலாம். இன்றைக்கி பெரும்பாலும் மர்டர்லாம் எப்படி தெரியுமா நடக்குது? கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டு வெட்டி அப்படிலாம் மர்டர்லாம் நடக்குதில்ல. போகிற போக்கில் ஒரு வேனை வச்சு இடிச்சிடுறாங்க. கீழே விழுந்தோம்னா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் வைப்பானுங்க. ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்றுறாங்கன்னு தான் பார்ப்போம். ஆனால் குளுக்கோஸில் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி உள்ளார விட்டுருவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு மர்டரும் நடந்துகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் கண் கூட பார்த்தீங்களா, செஞ்சீங்களா அப்படின்னா ஏன் இப்போ நிறையா கொலை நடக்க மாட்டேங்குது? கொலைகள் நடக்காமல் ஆக்சிடென்ட் மட்டும் நிறையா நடக்குது. கொலைன்னு பார்த்தா நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆம்ஸ்டாங் மட்டும்தான் கொலை பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னால் பார்த்தா ராமஜெயத்தை கொலை பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. ஏன் அடுத்தடுத்தப்பல கொலையெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது? இப்போ எல்லாம் யாரையும் கொலை பண்ணுறதில்ல. எல்லாம் ஆக்சிடென்ட் தான் பண்ணுறானுங்க. ஆமாம், நமக்கே தெரிய மாட்டேங்குது நாளைக்கு ஆக்சிடென்ட் நடக்குமா, இல்லை வெளியில் போகணுன்னு ஆக்சிடென்ட் நடக்குமான்னு. அது மாதிரி இருக்கிறப்ப அவங்க 21ஆம் தேதி சப்மிட் பண்ணுறப்ப என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். உங்கள் நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நேரம் வரைக்கும் நிறையா விஷயம் ஷேர் பண்ணேண்ணா. ஒன்றுமே ஷேரே பண்ணலைங்க. நீங்கள் வேறு. ஆமாம், நல்ல விஷயமே சொல்ல, எல்லாம் கெட்ட விஷயமா பேசியிருக்கேன். நன்றி, வணக்கம்.